நிர்வாகமும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் திருப்பூர் வடக்கும் இணைந்து நடத்துகின்ற கீரனூர் கிராமத்தில் 5 ஏக்கர் பரப்பளவிலான குளையன் 441 அமைய இருக்கின்ற விஷ்ணுகுமார் கல்குவாரி மற்றும் குளையன் 449 பகுதி 450 முழுமையான பகுதிகளில் 11 ஏக்கர் பரப்பளவில் அமைய இருக்கின்ற சசிகுமார் கல்குவாரி என்ற 2 கல்குவாரி கருத்து கேட்பு கூட்டத்தினுடைய தலைவர் எங்களுடைய பெருமதிப்புக்குரிய தாராபுரம் கோட்டாட்சியர் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தை முன்னிலை வைத்து நடத்தி கொண்டுள்ள எங்களுடைய பேரன்பிற்குரிய மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் அவர்களுக்கும் இங்கே வருகின்ற மாசு கட்டுப்பாட்டு வாரியம், வருவாய்த்துறை, காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறையினருக்கும் இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும். ஏற்கனவே 2 ரிக்டர் நில அதிர்வு வந்த இந்த கீரனூர் பகுதி அழிந்துவிடக்கூடாது என்ற பெரும் அக்கறையோடு இங்கே கலந்து கொண்டுள்ள சூழலியல் செயல்பாட்டாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் மற்றும் கல்குவாரியால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வந்துள்ள கீரனூர் மரவபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்களுக்கும் கல்குவாரி உரிமையாளர்களுக்கும் கல்குவாரி உரிமையாளர்களால் அழைத்து வரப்பட்டவர்களுக்கும் அனைவருக்கும் நாங்கள் சார்ந்திருக்கின்ற தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய பெயர் முகிலன். நான் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக உள்ளேன். 2014 டிசம்பர் முதல் 2015 நவம்பர் வரை மதுரை மாவட்ட கிரானைட் முறைகேடுகளை பற்றி ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் ஆகியவற்றின் பொறுப்பில் அமைக்கப்பட்ட சகாயம் ஆய்வுக்குழுவிற்கு ஆதரவு இயக்கம் அமைத்து ஓராண்டு காலம் அவரோடு உடனிருந்து பணியாற்றி அங்கே இருந்த 89 குவாரிகளில் மட்டும் 1,13,000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்தது என்பதை ஆதாரபூர்வமாக தெரிவித்தவர்கள். தமிழகம் முழுக்க நடந்து கொண்டிருந்த வளம் கொள்ளைக்கு எதிரான எனவே யாருக்கு சொல்லி அறிமுகப்படுத்த சொன்னார், அதனால அறிமுகப்படுத்திக்க புரியுதுங்களா? நான் என்னுடைய சொந்த ஊர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, தற்போது கரூரில் இருக்கின்றேன். இந்த கருத்து கேட்பு கூட்டமானது இந்த குவாரியால் காற்று, நீர், நிலம், ஒளி மற்றும் பள்ளியில் சூழல், சமூக பொருளாதார சூழல் ஆகியவையெல்லாம் பாதிக்கும். அந்த பாதிப்பை நாங்கள் எப்படி சரி செய்ய போகிறோம் என்பதற்கான கருத்துக்களை தான் ஒரு 400 பக்க அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதை இங்க ஒரு 10 நிமிடத்தில் அந்த திட்ட வடிவமைப்பாளர் குவாரி உரிமையாளர் இருக்காங்க, அதை பிரசன்டேஷன் பிபிடி என்று சொல்லக்கூடிய பிரசன்டேஷனா செய்து காட்டினார்கள். இவர்கள் இந்த கருத்து கேட்பு கூட்டம் குவாரி வேணுமா வேண்டாமான்னு கேட்கறதுக்கே அல்ல. ஏன் என்று சொன்னால் இது இயற்கை என்று சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையின் மீது இந்த அறிக்கையின்படி செயல்படுகிறார்களா, செயல்பட முடியுமா என்பதற்காக இந்த கூட்டம். அந்த அடிப்படையில் என்னுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றேன். முதலில் இந்த குவாரி அமைகின்ற இடம் என்பது, முதலில் விஷ்ணுகுமார் கல்குவாரியை எடுத்துக்கொண்டால், விஷ்ணுகுமார் கல்குவாரி அமைகின்ற குளம் 441. அது அரசினுடைய விதிமுறைகள் அடிப்படையில் இருக்கிறதா என்று சொல்வதற்குத்தான் இந்த சிறுகனிம சலுகை விதிகள் சட்டம் 1956 பிரிவு 36 அதைத்தான் சொல்றாங்க. அதுல இருக்கக்கூடிய முதல் விஷயம், எந்த ஒரு குடியிருப்பு பகுதியில் இருந்தும் 300 மீட்டர் சுற்றளவிற்குள், அதாவது 1000 அடி தூரத்திற்குள் வீடுகள் இருக்கக்கூடாது என்று அவர்கள் இதில் தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ இந்த விஷ்ணுகுமார் கல்குவாரி அமையக்கூடிய புலையன் 441 A1, A2, A3, A4
அதை உட்பிரிவு செய்தால் மட்டும் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த பாட்டுன்னு சொல்லிட்டா முழுமையான விவரம் தெரியாது, அதனால அப்படி செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த 441 குலையில் இருக்கக்கூடிய இந்த 5 ஏக்கர் பரப்பளவை சுற்றி குலையன் 602, 603, 601, 600 ஆகிய குளங்களில் வீடு இருக்குது. அதில் இந்த குவாரி உரிமையாளருடைய வீடு இருக்குது. இன்னொரு குவாரிக்கு அடுத்ததை சொல்லக்கூடிய சசிகுமாரோடைய குவாரிக்கான வீடு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் செலவு பண்ண பஞ்சாயத்து அப்ரூவல் கட்டப்பட்ட வீடுன்னு இருக்கு. அப்போ சயின்டிபிக் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வீடுகளை பொறுத்தவரை ஒரு வீடு இருந்தாலே ஊராட்சி மன்றத்துடைய அப்ரூவலாகவோ அல்லது கிராம வரைபடம் புலவரைபடம் ஆப்பரிவேட்டில் இருந்தாலோ அது வீடு என்ற பொருள்களும் வீட்டு மனை என்ற பொருள்களும் அது வீடு இருந்தாலோ அது இடிக்கப்பட்டிருந்தாலோ குவாரிக்கார் வாங்கியிருந்தாலோ வேறு ஒருத்தர் வாங்கியிருந்தாலோ அந்த வீடு இடித்து போயிருந்தால் கூட அது வீடு என்ற பொருட்படும் என்று தெளிவாக அரசாணை அடிப்படையில் ஈரோடு மாவட்ட நிர்வாகம் 2/9/2024 அன்று ஈரோடு மாவட்டத்துடைய உதவி இயக்குனர் நிலவரத்துறை அனைவருக்கும் இதன் அடிப்படையில் தான் கொடுத்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூடிஆர் மற்றும் நத்த நில அளவை புலவரைபட பதிவுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ள வீடு சிதிலமடைந்தோ அல்லது இடிந்தோ இருந்தாலோ அது ஆரம்ப நிலையில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருந்ததோ அவ்வாறே பதியப்பட வேண்டும் என்றும், கல்குவாரி தொடர்பான தூர அளவீடு வரைபட அறிக்கையில் அங்கீகரிக்கப்பட்ட வீடு, வீட்டு மனை, ஓடை, பாதை ஆகியவற்றை கிராம வரைபடம், புல வரைபடம் மற்றும் ஆப்பதிவேடு ஆகியவற்றை சரிபார்த்தே வழங்க வேண்டும் என்ற உத்தரவை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சென்னையிலிருந்து நில அளவையான உத்தரவு அடிப்படையில் நாமக்கல் மாவட்டத்திலேயுமே 11/7 அன்னைக்கு இந்த உத்தரவு கொடுத்திருக்காங்க. எனவே இந்த குவாரியை சுற்றி குலையன் 603, 602, 600, 601 ஆகிய குளங்களில் வீடு இருப்பதால் இந்த குவாரிக்கு சட்டப்படி அனுமதி கொடுக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் சிறுகனிம சலுகை விதிகள் தெளிவாக சொல்கிறது. என்ன சொல்றாங்கன்னா, உள்ளாட்சி அமைப்புகள், மத்திய அல்லது மாநில அரசு துறைகள் அல்லது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியங்கள் ஆகிய ஏதாவது ஒன்றின் நீரேற்றும் அமைப்புகள், நீர் வழங்கு ஏற்பாடு ஆகியவை 500 மீட்டர் சுற்றுவட்டத்திற்குள்ள பகுதியில் இருந்தால் சிறு கனிமங்கள் எதுவும் வெட்டி எடுக்கக்கூடாது என்று சிறுகனிம சலுகை விதிகள் சட்டத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த ஊருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த குவாரி அமையக்கூடிய குலையன் 441க்கு கிளப்புறமாக இருக்கக்கூடிய குளம் 459 வண்டிப்பாதை. அது கீரனூர் விஐ ஆபீஸிலிருந்து போகக்கூடிய தளத்தில் இருந்தும் கீரனுடைய தென்புறத்தில் நாகோடு செல்லக்கூடிய பாதைக்குமான மொத்த தூரத்திலையுமே இந்த வண்டிப்பாதை இருக்கு. அப்ப அந்த வண்டிப்பாதை தளத்தில் குவாரியுடைய வடபுற பகுதியாக இருக்கக்கூடிய கீரனூர் மரபாளைய ரோட்டிலையும் பார்த்தீங்கன்னா 5 போர்வெல் போடப்பட்டிருக்கு, 3 மோட்டார் ரூம் இருக்கு. இப்ப நீங்க வண்டியை திருப்பியே போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சது. 5 போர்வெல், 3 மோட்டார் ரூம் இருக்கு. அப்போ இத்தனை இருக்கின்ற நிலையில் இந்த கல்குவாரிக்கு ஒன்று இருந்தாலே இருக்க முடியாது. அப்ப இத்தனை விதிமீறல் இருக்குங்கிறத ஆதாரத்தோட சொல்றோம். அதனால இந்த குவாரிக்கு சட்டப்படி அனுமதி கொடுக்க முடியாது. அது மட்டுமல்ல, 300 மீட்டர் சுற்றளவிற்குள் தற்காலிக நிரந்தர தொழிலாளர் குடியிருப்பு இருக்கக்கூடாது. காரணம், இந்த குவாரி வெடிவைக்கும் பொழுது அந்த தற்காலிக நிரந்தர தொழிலாளர் குடியிருப்புகள் இருப்பவர்களின் உயிருக்கு ஆபத்து இருக்கு. கடந்த மே 1ஆம் தேதி அன்னைக்கு விருதுநகர் மாவட்ட ஆவியூரில் நடந்த வெடி விபத்துல அப்படி தற்காலிக தொழிலாளர் குடியிருப்பு இருந்ததுனால அதில் 5-6 பேர் இறந்துட்டாங்க. பல சம்பவம் இந்த சம்பவம் நடக்குது. எனவே இதுல பல செயல்முறையான இல்லை. உதவி இயக்குனர் கனிமமே இதை சொல்லியிருக்கார். இந்த நிறுவனத்தை சுற்றி இருக்கக்கூடிய 300 மீட்டர் சுற்றளவிற்குள் சுற்றுப்பாதையை சுற்றி இருக்கக்கூடிய 300 மீட்டர் சுற்றளவிற்குள் எண்ணற்ற தற்காலிக குடியிருப்பு இருக்குது. அது
இவர்கள் சொல்லக்கூடிய அச்சராகி தீர்க்கராகி அடிப்படையில் கேயபல்னு சொல்லுவாங்க. அதை போட்டு காட்டக்கூடிய இத்தனை வீடுகள் வந்து இந்த கோயிலை சுற்றி இருப்பது கூகுள் வரைபடத்திலையுமே தெளிவாக காட்டப்பட்டிருக்குது. எனவே கிராம வரைபடத்திலையும் சரி, அடிப்படையிலும் சரி, யதார்த்தத்திலையும் சரி, ஊராட்சி மன்ற அப்ரூவலையும் சரி, தற்காலிக நிரந்தர குடியிருப்பு என்ற அடிப்படையிலும் சரி, கூகுள் படங்கள் அடிப்படையிலும் சரி, விஷ்ணுகுமார் கல்குவாரி இவ்வளவு விதிகளை மீறி வீடுகள் இருக்குது. அதே போல அடுத்ததாக சசிகுமார் கல்குவாரி புலையன் 449 பிளாட்டு பிளஸ் 450 முழுமையாக மொத்தம் 11 ஏக்கர் பரப்பளவு அமைகிறது. அதையும் இந்த கிராம வரைபடத்தில் நாங்கள் காட்டுறோம். இதில் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 449 இருந்து 300 மீட்டர் சுற்றளவுல 285 290 என்ற வகையில் புலையன் 455 445 பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்கு. இது கிராம வரைபடத்திலேயே காட்டப்பட்டிருக்கிற இருக்குது. அதை விட மிக முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குவாரி பாருங்க, குவாரியுடைய தென்புற போக்கு ஓடை போக்கு 449 குவாரிக்குள்ள இருக்கக்கூடிய அதன் தென்புற புலத்தில் ஓடை செல்வது. இது வந்து வில்லேஜ் மேப் மட்டுமல்ல, இங்க கம்ப்யூட்டர் எஃப்எம் எடுத்தோம், கம்ப்யூட்டர் எஃப்எம்லையுமே அந்த ஓடை போறது இருக்கு. அதே மாதிரி லேடர் எஃப்எம்லையுமே ஓடை போறது இருக்கு. எல்லா அரசுடைய ஆவணங்களும் ஓடை போறது இருக்கு. அப்போ ஓடைக்கு சட்டப்படி 50 மீட்டர் கட்டிட வேண்டும். ஆனா உலகில் 449 ஓடைக்கு 30 மீட்டர் கூட கிடையாது. ஓடையே காட்டல. முதல்ல மைனிங் பிளான்ல ஓடையை காட்டவில்லை. இரண்டாவதாக ஓடைக்கு 449க்கு 30 மீட்டர் தான் இடைவெளி இருக்குது. அதே போல 450க்கு அதன் தென்புறம் உள்ள 450க்கு தென்புறம் உள்ள உலக 452க்கு பார்த்தீங்கன்னா 40 மீட்டர் தான் இடைவெளி இருக்கு. தென்புறம் தலையில 452 இருக்கிற புறத்துல 40 மீட்டர் தான் இருக்குது. அப்போ இந்த குவாரி இயங்க முடியாது. நிறைய பேர் சொல்லலாம் இந்த ஓடை வந்து பட்டாளத்துல போற ஓடையை எப்படி நீங்க வந்து கேள்வி கேட்கலாம்? உறவுகள் இந்த ஓடையா இருந்தா கேட்கலாம். பட்டாளங்கிறது யாரு? நாங்க விலை கொடுத்து வாங்கியிருக்கோம், எங்க சொத்து, அதுக்குள்ள ஓடை இருக்கிறத காட்டணும்னு என்ன அவசியம் இருக்குது? ஓடை நாங்கள் அழிக்கலாம், மாற்றி போடலாம், என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லலாம். அதற்காக அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நாங்க போய் ஆணையர் நில அளவுத்துறையிட்ட போய் கேட்டோம். அது என்ன சொல்லிடுறாங்க? வருவாய்த்துறை நிலை ஆணை 26 பிரிவு 15 படி நிலவியல் பாதையாக மற்றும் நிலவியல் கால்வாய் என குறிப்பிடப்பட்டிருப்பினும் இவை வட்டா நிலத்தில் இருப்பினும் அவை அரசுக்கு சொந்தமானதாகும். இதில் ஆக்கிரமிப்பு ஏற்படுத்தப்பட்டிருப்பின் அவற்றை அகற்ற வட்டாட்சியருக்கு அதிகாரம் உண்டு என இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது சொல்லி தகவல் கொடுத்திருக்காங்க. இதையேதான் உதவி இயக்குனர் கொடுத்திருக்காரு. வருவாய்த்துறை நிலையான 26 பிரிவு 15 படி எந்த ரெக்கார்ட் வீடியோ கொடுத்தாலும் சர்வேயர் கொடுத்தாலும் அதுல வந்து வில்லேஜ் மேப், எஃப்எம்பி, ஆப்பதிவேடுகள் என்னென்ன ஆவணம் இருக்குதோ அதை பார்த்து தான் கொடுப்போம். நீங்க நேரில் போய் பார்த்த ஓடையை இப்போ காணா மண்ணை போட்டு மூடிட்டாங்கலாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி காட்டாங்க. அப்போ இந்த ஓடைக்கு இடைவெளி இல்லாமல் இந்த சசிகுமார் கல்குவாரி இருப்பதால் சட்டப்படி சசிகுமார் கல்குவாரிக்கு அனுமதி தர முடியாது, தரக்கூடாது. அதே போல இந்த சசிகுமார் கல்குவாரி குளத்தை சுற்றி 300 மீட்டர் சுற்றளவில் தற்காலிக தொழிலாளர் குடியிருப்பு இருக்குது. எனவே சசிகுமார் கல்குவாரிக்கு அனுமதி கொடுக்க முடியாது. இன்னொன்று கூட இந்த புலையன் 449 வாட் அப்படின்னு இருக்குது, 2 ஏக்கர். அதை உட்பிரிவு முறையாக செய்யுது. அவருக்கு 70 ஏக்கர் நிலம் இருக்கு. ஒரு சென்ட் கூட்டு நிலம் வாங்குறவங்க உட்பிரிவு செய்யலாம். 70 ஏக்கர் நிலம் வச்சிருக்கோம். இந்த ஊர்ல வந்து நிலத்தை வந்து என்ன பண்றது இல்லை, உட்பிரிவு செய்யறது இல்லை, மாற்றி போட்டுருக்காங்க. காரணம் இதை இப்ப நீங்க இருக்கக்கூடிய வீடியோவுக்கு தெரியும், பட்டாட்சிக்கு தெரியும், நீங்க போய் யாருக்கும் தெரியாது. இந்த மேப்பை பேருக்கு டாக்டர் எடுத்து
குவாரிக்கு சட்டப்படி அனுமதி கொடுக்க முடியாது. அதே போல ஓடைக்கு இடைவெளி இல்லாமல் இருப்பதால் சட்டப்படியான அனுமதியை சசிகுமார் கல்குவாரிக்கு கொடுக்க முடியாது. அடுத்ததாக ஏற்கனவே சொன்னது போல சிறுகணித சலுகை விதிகள் அடிப்படையில் குவாரி குளத்தினுடைய 500 மீட்டர் சுற்றளவிற்குள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் போர்வெல் இருந்தால் நீரேற்று நிலையங்கள் இருந்தால் அனுமதி கொடுக்கக்கூடாது. இந்த குவாரி குளத்தை சுற்றியும் 500 மீட்டர் சுற்றளவிற்குள் ஒரு பக்கம் கிழக்க பார்த்து மேலத்தலையில் பார்த்தீங்கன்னா கீழே ஊரே வந்துடுது. இன்னொரு பக்கம் இதனுடைய வடக்கு பகுதி மற்றும் வடகிழக்கு பகுதி ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா போர்வெல் மற்றும் மேல்நிலை தொட்டியெல்லாம் இருக்குது. புவியல் சொன்னது கொஞ்சம் அடுத்த பேசுறதுக்கு இப்படி இல்லைங்கிறதுக்கான ஆதாரத்துக்கு சொல்லுங்க. எல்லாத்தையும் ஆதாரத்தோட, புகைப்பட ஆதாரத்தோட, வீடியோ ஆதாரத்தோட, கூகுள் ஆதாரத்தோட ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து கொடுக்கணும். எனவே இத்தனை விதிகளோடு மேல்நிலை தொட்டிகள் இத்தனை இருக்குது, போர்வெல் இத்தனை இருக்குது. எனவே சசிகுமார் கல்குவாரி சட்டப்படி இயங்குவதற்கு தகுதியானது இல்லை. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, இங்க அரசாங்கம் யார் நடத்துவது? அதிகாரிகள் நடத்துறாங்க. மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் நடத்துகிறார்களா அல்லது கல்குவாரி உரிமையாளர் நடத்துறாங்களான்னு தெரியல. காரணம் என்னன்னா, மதிப்புக்குரிய கோட்டாட்சியர் இருக்காங்க. நீங்க தான் நிலத்திற்கான அனைத்து பொறுப்பு. இந்த குவாரி போட்ட பாருங்க, இந்த கணினி வரலாம். இந்த கணினி நேற்று எடுத்தது 28ஆம் தேதி எடுத்தது. இதுல தாசில்தார் சொல்லியிருக்க 2016 தாசில்தார் அப்ரூவல் போட்டு இந்த கணினி வர ஏற்படுகிறது. இந்த புலத்திற்கு வரவரப்பு பகுதி 443. ஆனா இந்த புலத்தினுடைய வரவரப்பு பகுதி 603 கிராம வரைபடத்துல தெளிவா காட்டியிருக்காங்க. புலையன் 449க்கும் சரி, புலையன் 450க்கும் சரி, வடவர பகுதி 603. அதே போல புலையன் 441க்கு மேற்குப்புற பகுதி 603. ஆனா 443 சொல்லி அனைத்து கணினி வரைபடங்கள் இருக்கு. இது மரியாதைக்குரிய ஏற்கனவே இந்த வட்டாட்சியர் இங்க இருந்து மாசாய் போன மயில்சாமி அவர்களும் அப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க. பழைய 2021 லஞ்ச ஒழிப்பு குற்றச்சாட்டுக்கு கைதான, லஞ்சம் கொடுத்து கைதான அந்த தாசில்தார் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆவணங்களை என்ன பண்றாங்க? போர்ஜரி கிரியேட் பண்றாங்க. மோசடி ஆவணங்களை கிரியேட் பண்ணியிருக்காங்க. 603 443 என்றும் 602 443 என்றும் அதோட 443 சேர்த்து 443 என்ற வெறும் 443 புலம் என்பது வெறும் 3 ஹெக்டேர் 7
பகுதியில் இருந்து அளவீடு செய்யாமல் குவாரியினுடைய மையப்பகுதியிலிருந்து அளவீடு செய்திருக்காங்க. எங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலில் குவாரி ஓனர் வந்திருக்காங்க, அதிகாரிகள் வந்திருக்காங்க, நாங்களாம் பப்ளிக், எங்களுக்கு பெருசா விவரம் தெரியாம கூட வச்சுட்டாங்க. குவாரி ஓனர்கள் ஒரு விண்ணப்பம் கொடுக்கும் பொழுது அந்த விண்ணப்பத்துல இந்த இடம் நான் குவாரி கேட்கணும், குவாரிக்கு கேட்கிற இடம் இல்லைங்க இல்லை, முதல்ல எந்த விதமான நீதிமன்ற நடவடிக்கையும் இல்லை, எந்த விதமான நீதிமன்ற நடவடிக்கையும் இல்லை. 300 மீட்டர் உட்களவுல வீடுகள், கோயில்கள், பள்ளிக்கூடம், அரசு கட்டுமானம் இந்த மாதிரியான எதுவும் இல்லை. அப்படிதான் இயோ சான்று 2 சான்று இருக்குது. சசிகுமார் கொடுத்த சான்று இருக்குது, அதே போல விஷ்ணுகுமார் கொடுத்த சான்று இருக்குது. 2 பேரும் விண்ணப்பம் கொடுத்த காலத்துக்கு 1 வருஷம் கழித்து அவங்க சான்று கொடுத்தாங்க. குறிப்பாக சொல்றேன், அவர்கள் 2 பேரும் 2 குவாரிக்கும் முதல்ல விஷ்ணுகுமார் குவாரிக்கு விண்ணப்பம் கொடுத்த காலம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 10/10/2022 விண்ணப்பம் கொடுத்தோம். அப்ப விண்ணப்பத்தோட விஜய சான்று போகும். ஆனா அதற்கு பின்னாடி போலீஸ் கண்ட்ரோல் வந்து நாட்டாயம் போட்டு அதற்கு பின்னாடி ப்ரொசீடிங் பண்ணி A1 விளம்பரம் கொடுத்து A1 விளம்பரத்தின் மீது விஜயோட அறிக்கை, நில வருவாய் ஆய்வாளர் ஆரையுடைய அறிக்கை வாங்கி அதற்கு பின்னாடி தாசில்தார் நேரில் புறத்தணிக்கை செய்து, கோட்டாட்சியர் புறத்தணிக்கை செய்து, வீடியோ புறத்தணிக்கை செய்து, ஏடி எவ்வளவு மைண்ட் வெட்டி எடுக்கலான்ட்டு ஏடி என்று சொல்லக்கூடிய கனிம வளத்துறையினுடைய உதவி புவியியலாளர்கள் எல்லாம் ஆய்வு செய்து கொடுத்த தேதி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதற்கு பின்னாடி டிஏஓ வந்து 20/5/2023 10/10/2022 விண்ணப்பம். டிஏஓ சான்று கொடுத்தது 20/5/2023 ஆங்கில இந்திய புத்தகத்துல பக்கம் 119 எழுது, பக்கம் 119 எழுது. எப்படி நடக்குது? டிஏஓ சான்று இருந்தா தான் எல்லாமே போக முடியும். டிஏஓ எல்லாரும் கொடுத்தாலும் சக்தியா போட்டாரு, எங்க கட்டணம் என்பது தெரியவில்லை. அதே போல சசிகுமார் அவருடைய கல்குவாரிக்கு நாங்க போய் பார்த்தோம். அதுல விண்ணப்பம் வந்து சசிகுமார் கல்குவாரி அனுமதி கேட்டு விண்ணப்பம் கொடுத்திருக்கிறது 1/9/2021. ஆனா டிஏஓ அறிக்கை கொடுத்திருக்கிறது 20/4/2022. எல்லா அதிகாரிகளும் கலெக்டர், தாசில்தார், ஆர்டிஓ எல்லாம் கொடுத்த முன்னாடி ஒரு அறிக்கை கொடுக்குறது, சாமி கொடுக்குறது கலெக்டர், அவர் தான் கடைசி கடைசியை கொடுப்பாங்க. அப்போ இதற்கு இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இங்க எவ்வளவு கட்டையன் 192 இருக்கு. இப்படி பல்வேறு வகையான நிலைகளில் இருக்கிறது. எல்லா இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டும் முடிஞ்ச பிறகு டிஓ கொடுத்துருக்காங்க. எல்லா இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் முடிந்த பிறகு என்ன கொடுத்துருக்காரு டிஓ? அப்பதான் வீடு இல்ல, கோயில் இல்ல அப்படின்னு சார் அதாவது அவர் சான்று மூணு சான்றா இருப்பாங்க. எல்லா சான்றும் எல்லாரும் கொடுத்த முன்னாடி அவர் கொடுக்குறாரு. ஏன்னா விண்ணப்பம் கொடுக்கும் பொழுது சார், விண்ணப்பம் கொடுக்கும் பொழுது அவர்கள் நிலத்துக்கான சான்று கொடுக்கும். இந்த நிலம் வந்து எந்த ஒரு விலங்கும் இல்லை. இந்த நிலத்துக்கு விண்ணப்பம் போடுறாரு. அவர் ஆன்லைன்ல கூட ஸ்கெட்ச் எல்லாம் எடுத்து விண்ணப்பம் வந்து மாவட்ட ஆட்சியர் கொடுக்குறாங்க. அப்புறம் மாவட்ட ஆட்சியர் வந்து எல்லா இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ப்ராப்பராக ரிப்போர்ட் கொடுங்க சொல்றாங்க. நீங்க சொல்றபடி அந்த சமயத்தில் வீடியோ ரிப்போர்ட் கொடுத்த பிறகுதான் மற்ற எல்லா ப்ராசஸும் விண்ணப்பம் போடுற சமயத்திலே எல்லா சர்டிஃபிகேட்டும் வச்சு எல்லா ப்ராசஸ் முடிச்சு கொடுக்குறாரு. ஓகே, அவ்வளவுதான் விஷயம். அப்ப இதற்குள்ள வந்து கேட்டீங்கன்னா மிகப்பெரிய மோசடி வந்து இதுல வந்து அரங்கேற்றம் பண்ணிருக்கு. இப்படி 45 வகையான ஆவணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்ல முடியும். அதனாலதான் ஆவணத்தை வந்து வைக்காமலே இருந்து கொள்றாங்க. எனவே இங்க இந்த குவாரியை பொறுத்தவரை 2 குவாரிகளும் வீடுகள் இருக்குது, அதே போல ஓடை இருக்குது, அதே போல 500 மீட்டருக்குள் போர்வெல் இருக்குது. அதே போல ஏற்கனவே இந்த பகுதி 2022 நில அதிர்வு ஏற்பட்ட பகுதி கீரனூர், நாகோடு, கீரனூர், பதியூர், எக்கட்டாம்
வண்டிப்பாதையை பயன்படுத்தியிருக்காங்க. இப்படி இருக்கு. இப்பவும் கூட இதனுடைய வடபுற பகுதி பார்த்தீங்கன்னா கிராமச்சாலை, கீரனூருக்கு மரவலை போகக்கூடிய கிராமச்சாலை. கிராமச்சாலையில 10 டன் மட்டும் தான் போகணும்னு சொல்லி தெளிவான உத்தரவு இருக்கு. சென்னிமலை ஒன்றியத்துல அத்தனை கிராமத்திலேயே வீடியோ உத்தரவு போட்டு போட வைக்க சொல்லியிருக்காங்க. இங்க காந்திய ஒன்றியத்திலே வீடியோ குட்டமலை உத்தரவு போட்டுருக்காங்க போட வைக்கணும்ட்டு. கிராமச்சாலையில 10 டன் மேல போகக்கூடாதுன்னு. இப்ப நாங்க வரப்போ பார்த்தோம் 80 டன் வண்டியை போகலாம். சாலை 8 வருஷத்துக்கு மேல 8 வருஷத்துக்கு ஒரு சாலை 3 வருஷம் கூட இருக்காது. கிராமச்சாலையிலே 10 டன்னுன்னா டிராக்டர் ரோடு தான் போகணும். டிராக்டர்ல பாடி மட்டத்துக்கு கல்லோ எம்சண்டை ஏற்றாக்கா 10 டன் வாகன நிலையோட 6 சக்கர வாகனத்துல போனாவே 24 டன் வருது. 16 சக்கர வாகனம் போனா 48 டன் அளவு 90 டன் வரைக்கும் கொண்டு வரணும். பல இடங்கள் நாங்களே பிடிச்சிட்டு இருக்கோம். அப்போ இவ்வளவு நிலையோடு இங்கு போகும் பொழுது மக்களுடைய பல கோடி ரூபாய் மதிப்பில் போடப்பட்ட சாலைகள் அழிக்கப்படுகிறது, சூறையாடப்படுது. கிராமச்சாலையில ஒரு கிலோமீட்டருக்கு ரோட்டுக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு 1 கோடி செலவு பண்றாங்க. தேசிய நெடுஞ்சாலைக்கு 210 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்றாங்க ஒரு கிலோமீட்டருக்கு. அப்போ இங்க வெறும் 48 டன் மட்டுமே கொண்டு செல்ல வேண்டிய 16 சக்கர வாகனங்கள் 90 டன் எடையோட போனா ஒரு 5 வயசு குழந்தை மேல பூனை ஏறி விளையாண்டா பரவாயில்ல, யானை ஏறி முடிச்சா இந்த சாலைக்கான தகுதி இவ்வளவுதான். இங்க பலர் சொல்ல குவாரிக்காரங்களுக்கு அதை பண்ணி கொடுத்தாங்க, இதை பண்ணி கொடுத்தாங்க என்று பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சாலைகளை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த இடத்துல 100 டன் கம்மியா இருக்காங்க, 48 டன் தான் அதிக. பேசிய நெடுஞ்சாலையிலே அவ்வளவுதான் இடம். அப்படி இருக்கின்ற நிலை இருக்குது. எனவே இந்த கல்குவாரிகளை பொறுத்தவரை ஏற்கனவே ஈக்கிய குவாரிகள் பசுமை அரண் ஏக்கருக்கு 200 ரூபாய்னு சொல்லி பசுமையான அமைச்சதில்லை. கம்பி வேலைகளை முறையா போடுறது இப்ப நம்ம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். கம்பி வேலை போட்டு நிலையை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி யானை வீடு என்று சொல்லக்கூடிய சத்தமே கேட்காத மட்புள் முறையில வெடிக்கு மேல ஈரத்துணியை சொன்னாரு. எனக்கு முன்னாடி பேசிட்டு ஈரத்துணியை போடுவோம், சாக்கு மூட்டை வைப்போம், அதுக்கு மேல லாரி பேரை போடுவோம். அதிர்வே இல்லாத யானை வீடு பயன்படுத்துவோம். எந்த கோயில் அதை யானை வீடு பயன்படுத்தினா துமீன் ஒரு சத்தம் வராது. டுப் டுப்னு 28 செகண்டுக்கு ஒரு வெடி வெடிக்கும். அது காஸ்ட் அதிகம், அவுட்கம் கம்மியாக தான் கிடைக்கும். அதனால இவர்கள் அதிகமாக பயன்படுத்துவது சட்டவிரோதமான வெடிமருந்து தான். இது தொடர்ச்சியான பிரச்சனையாக நம்ம மாவட்டத்தில் இருந்துட்டு இருக்குது. இந்த ஆண்டு மட்டும் வெடிமருந்துக்கு சட்டவிரோத வெடியை பயன்படுத்தி 7 பேர் இருந்திருக்காங்க நம்ம மாவட்டம். எனவே இது போன்ற நிலைகள் இருக்குது. எனவே இந்த மண்ணை பாதுகாக்க, இயற்கையை பாதுகாக்க, பூமியை பாதுகாக்க, இங்கு இருக்கக்கூடிய செல்வநாயகி அம்மன் கோயிலை பாதுகாக்க, கீரனூர் ஊரை பாதுகாக்க சசிகுமார் மற்றும் விஷ்ணுகுமார் 2 கல்குவாரிக்கும் சட்ட ரீதியான அனுமதி கொடுக்க முடியாது. ஏற்கனவே இதே மண்டபத்தில் கடந்த ஆண்டு 441 விஷ்ணுகுமார் 442 பாட்டில் வந்து இவருக்கான குவாரி சசிகுமார் கல்குவாரி கருத்து கேட்டுக்கொண்டு இருந்தது. அந்த கருத்து கேட்க ஆதாரத்தை சொன்னோம், ஆனா அனுமதி கொடுத்தாங்க. அதற்கு காரணம் குவாரி உரிமையாளர்கள் ஏற்கனவே 5 லட்சம் ரூபாய் எல்லாமே இருக்குது. தவறு பண்ணிருக்கோம், குற்றம் பண்ணிருக்கோம் சொல்லியிருக்காங்க. எனவே இந்த அடிப்படையில் இந்த குவாரி சட்டப்படி இயக்குவதற்கு தகுதி அல்ல. ஏற்கனவே இந்த குவாரியுடைய அனுமதியையும் ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஏற்கனவே இந்த முத்துசாமி குவாரி எல்லாம் முத்துசாமி குவாரி இருக்குது. ஆனா எஸ்ஆர்கே லீஸ் கட்டு பண்றாங்க. குவாரி லீஸ் கட்டு பண்ணக்கூடாது. சட்டவிரோதமாக 7 லட்சம் பண்ணிட்டு இருக்காங்க. எனவே அது மட்டுமல்ல, அந்த முத்துசாமி குவாரி வெடி வச்சு பக்கத்தில் இருந்த அவர் சவுக்கு ஆரம்பாங்க, அவர் வீட்டில் கல் விழுந்து பாதிப்பு ஏற்பட்டது. இப்படியான நிலையெல்லாம் பலதும் மறைக்கப்படுது. எனவே உண்மையை நிலைநாட்ட வேண்டியது அதிகாரிகள் கடமை, உண்மையை வெளியே சொல்ல வேண்டியது எங்களை போன்ற சமூக செயல்பாட்டாளருடைய பொறுப்பு என்ற அடிப்படையில் இந்த மண்ணை, இயற்கையை, பூமியை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். கடைசியாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2017 அவருடைய முகநூல் பக்கத்தில் எங்களுடைய ஆலோசனையை கேட்டு தமிழ்நாட்டினுடைய மணல் தேவைக்கு ஆற்று மணலை மூடிய நிலையில் நவம்பர் 22, 2017 தமிழ்நாட்டில் உள்ள இயற்கை வளங்கள் பைரோவை தடுக்கும் வகையில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மணல் விற்பனையை அனுமதிக்க முதலீட்டாளர் அரசு மறுப்பது ஏன் என்ற கேள்விக்கு எந்த பதிலும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். எனவே அந்த அடிப்படையில் இங்கே செயற்கையான பாறையை வெட்டி மணலும் வேண்டாம், இங்கே
முறையாக